பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம். ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, முற்றிலும் நீக்கிவிடுவார். பூமியில் இராதபடி உங்கள் கண்ணீரையும் உங்கள் நிந்தைகளையும் முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி. இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அநேக நிந்திக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? நிந்தனை நிமித்தம் அநேகர் கண்ணீர் வடித்துக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை வெறுத்து போன நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முற்றிலும் நீக்கி போட போகிறேன். உங்கள் கண்ணீரையும் உங்கள் நிந்தனைகளையும் நான் முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினதனுடைய முக்கியமான நோக்கமே என்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காக, என்னுடைய நிந்தையை புரட்டி தள்ளுவதற்காக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த இடத்தில் கண்ணீர் வடித்தீர்களோ, எந்த இடத்தில் யாருக்கு முன்பதாய் நிந்திக்கப்பட்டீர்களோ, அதே இடத்தில் உங்கள் நிந்தைகளை நான் முற்றிலும் நீக்கி விடுவேன் என்று இயேசு சொல்லுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. நீங்கள் நிந்திக்கப்பட்ட இடத்துல இனி அந்த நிந்தனை இராதபடி முற்றிலும் நீக்கிவிட போகிறார். நீங்கள் எந்த இடத்தில் யாருக்கு முன்பதாய் கண்ணீர் வடித்தீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் முகங்களில் இருக்கிற எல்லாருடைய கண்ணீரை துடைத்து உன் நிந்தையை முற்றிலும் நீக்கி போட விடுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ராகேல் குழந்தை இல்லாமல் நிந்திக்கப்பட்டார். எல்லாரும் அவளை நிந்தித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் ஒரு கற்பம் தரிக்க வச்ச மாத்திரத்தில் சொன்ன காரியம், கர்த்தர் என் நிந்தனையை தள்ளிவிட்டார் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தாளாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குழந்தை இல்லாம அநேகரால் நிந்திக்கப்பட்டு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லது சில சோதரம் வெளியில சொல்ல முடியாத சில வியாதியினால நிந்திக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? பொருளாதாரத்துல பண பிரச்சனையில நிந்திக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? அநேகர் எங்களை நிந்திக்கிறாங்க, எங்களை ஏளனமா பேசுறாங்க. கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும். 40 நாள் காலையும் மாலையும் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாய் நிந்திக்க ஆரம்பித்தான். அந்த நிந்தனையை கேட்டுதான் தாவீது எழும்ப, இந்த விருத்த சேதனம் இல்லாத மனுஷன் எப்படி எங்களுடைய ஜனங்களை, எங்களுடைய தேவனை நிந்திக்க முடியும் என்று தைரியமாய் எழுந்து அவனோடு யுத்தம் பண்ணி கர்த்தர் அங்கே ஒரு பெரிய ஜெயத்தை தந்தார். உன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் இன்றைக்கும் உங்களை ஏளனமாய் பேசுகிறார்களா? உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிந்திக்கிறார்களா? பணம் இல்லாததுனால, பொருள் இல்லாதனால, வசதி வாய்ப்பு இல்லாததுனால அநேகர் இன்றைக்கும் ஒரு சிலரை ரொம்ப ஏளனமா, மதிப்பு குறைவா, நிந்தனையா, அவமானமா பார்த்து கொண்டிருக்கிறார்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்பீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். உன் நிந்தைய பூமியில் இராதபடி நான் முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யாரால் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ, எவைகளால் நீங்கள் நிந்திக்கப்பட்டீர்களோ, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் முற்றிலும் நீக்கி போடுவேன். இஸ்ரவேலுடைய நிந்தையை ஆண்டவர் புரட்டி தள்ளினார் என்று யோசுவாவின் நாட்களில் நாம் வாசிக்க முடியும். உன் நிந்தைகளை ஆண்டவர் இனி பூமியில இராதபடி, உன் சொந்த குடும்பத்தினால நீங்கள் நிந்திக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நிந்தனைகளை முற்றிலும் நீக்கி விடுவேன். ஓ பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஆமென் சொல்லி கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்க. அவருடைய ரத்தம் இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்க குடும்பத்தின் மேல, உங்க வாழ்க்கையின் மேல் இறங்கி வரப்போகிறது. உங்கள் நிந்தைகளை ஆண்டவர் முற்றிலும் நீக்கி போட போகிறார். வாஷ் அவுட், ஒன்னு இல்லாம தொடச்சு போட போகிறார். எத்தனை ஒரு ஆமேன் சொல்றீங்க? உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை நான் தொடப்பேன்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். தோத்திரம். தாவீது சொல்லுகிறார், கண்ணீரே எனக்கு உணவாயிற்று,
கண்ணீரினால் என் படுக்கையை நனைக்கிறேன். எவ்வளவு கண்ணீர் வடிச்சிருப்பாரு. ஸ்தோத்திரம். இரவும் பகலும் கண்ணீர், அவ்வளவு வேதனை, அவ்வளவு பாடுகள். சத்தத்தை கேட்கிற நீங்கள் அநேக கண்ணீரோட இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா? அநேக ஏமாற்றத்தோட, அநேக கஷ்டத்தோட இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு இருக்கீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறார், உன் முகத்தில் இருக்கிற கண்ணீரை முற்றிலும் நான் நீக்கி போடுவேன். கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். உன் கண்ணீரை கர்த்தர் கணக்கில் வைத்திருக்கிறார். அது ஒரு நாளும் வீணாய் போவது கிடையாது. தேவ சமூகத்தில் சிந்துகிற எல்லா கண்ணீருக்கும் ஒரு கம்பீரமான அறுவடையை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கண்ணீரையும் உன் நிந்தையையும் முற்றிலும் நீக்கி போடுவேன். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க? என்னோடு நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க. நீங்க செபிக்க ஆரம்பிக்க உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற நிந்தை முற்றிலும் நீக்கப்பட போகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீர் முற்றிலும் நீக்கப்பட போகிறது. எவைகளுக்காய், எதற்காய் நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் அதிலே ஒரு அற்புதத்தை செய்து உன் கண்ணீரையும் உன் நிந்தனையும் முற்றிலும் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கண்களை மூடி என்னோடு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Praise God in Jesus name. இயேசுவின் நாமத்தினால உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கி வருவதாக. மரணத்தை ஜெயமாய் விழுங்குகிற ஆண்டவர், ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கண்ணீர்களை, எல்லா நிந்தனைகளை முற்றிலும் நீக்கி போடுங்கப்பா. அவங்க குடும்பத்தில், அவங்க லைஃப்ல சொத்துரும் எவைகளை எல்லாம் கண்ணீர் வடித்து சொத்துரும் எத்தனை பேரால நிந்திக்கப்பட்ட நிலைமையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் அவைகளில் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. எல்லா தடைகள் முழுவதுமாய் அழிந்து போகட்டும். எல்லா காரியங்களை ஆண்டவர் இன்றைக்கே முற்றிலும் நீ நீக்கி போட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். உங்கள் நிந்தனையும் உங்கள் கண்ணீரும் ஒரு பொட்டு இல்லாம முற்றிலும் ஆண்டவர் நீக்கி போட போகிறார். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்வாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you.